രുഭ്യോ നമഃ. ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ. ശ്രീമൻ നാരായണീയം ദശകം 31. வாமனமூர்த்தி மகாபலியிடம் 3 அடி மண் யாசித்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி இந்த தசகத்தில். प्रीत्या दैत्यस्तव धनुमः प्रेक्षणात् सर्वदापि त्वामारात्यन्नचितरचयन्नञ्जलिं सञ्जगात मत्त किं ते समभिलक्षितं विप्रसूनो वद त्वं व्यक्तं भक्तं भवनमवनीं वापि सर्वं प्रदास्ये. இந்த 1வது ஸ்லோகத்தில் மகாபலி வாமனமூர்த்தியிடம் வேண்டியதை கேட்கும்படி பிரார்த்தித்தல் இதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மகாபலி உன் வடிவமான வாமனமூர்த்தியை கண்டவுடன் கைகூப்பி வணங்கி, குமாரா, நீ என்னிடம் விரும்புவது என்ன? விளக்கமாகச் சொல். உணவையோ வீட்டையோ நிலத்தையோ அல்லது எல்லாமாகவோ எது வேண்டுமானாலும் கேள், கொடுக்கிறேன் என்று உன்னிடம் சொன்னானல்லவா குருவாயூரப்பா. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். தாமக்ஷீணாம் பலிகிரமுபாகர்ண்ய காருண்யபூர்ணோ அப்யஸ்யோத்சேகம் ஷமயிதுமனா தைத்யவம்சம் பிரசம்சன் பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம் சர்வம் தேஹீதிது நிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் ந வாஸ்யாத். இந்த 2வது ஸ்லோகத்தில் வாமனமூர்த்தி மகாபலியிடம் 3 அடி இடம் யாசித்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மகாபலிக்கு குறைவு என்பதே கிடையாது. சொல்லிலும் மனத்திலும் செல்வமும் நிறைந்திருந்தும் அவனிடம் மிகுந்த கர்வம் இருந்தது. அவன் கர்வத்தை அடக்கத்தான் நீ வாமனமூர்த்தியாக அவதரித்தாய். அதனால் அசுரர்களின் குலத்தை புகழ்ந்து கொண்டே நீ மகாபலியிடம் 3 அடியுள்ள மண்ணை வேண்டினாய் இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். விஸ்வேஷம் மாம் த்ருபதமிஹ கிம் யாச்சசே பாலிஷஸ்த்வம் சர்வாம் பூமிம் வ்ருணு கிமமுனேன் யாலபத்வாம் சத்ருப்யன் யஸ்மாத்தர்பாத் த்ருபத பரிபூத்ய க்ஷமஷேபவாதான் பந்தம் சாசாவகமதத் ததர்ஹோபிகாடோ பசாந்தியை. இந்த 3வது ஸ்லோகத்தில் மகாபலியின் கர்வத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மகாபலி நான் என்ற அகங்காரமும் தான் மூவுலகுக்கும் அதிபன் என்ற மிகவும் கர்வம் கொண்டவன். மகாபலி உன்னிடம் சிறிது குள்ளமாக நீ வாமனமூர்த்தியாக அவன் முன்னால் நின்று, நீ ஒரு சிறுவன், நான் உலகங்களுக்கெல்லாம் தலைவன், என்னிடம் ஏன் 3 அடி மண் மட்டும் கேட்கிறாய்? என்ன பயன் உள்ளது? இந்த பூமண்டலம் முழுவதும் எடுத்துக்கொள் என்று கர்வத்துடன் உன்னிடம் கோரினான். இந்த கர்வத்தை நீ முற்றும் அழிக்க அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தாய் இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். பாதத்ரய்யாயதினமுதிதோ விஷ்டபைர்நாபி துஷ்யே தித்யுக்தேஸ்மின் வரத பவதே தாது காமேததோயம் தைத்யாச்சார்யஸ்தவ खलु பரீக்ஷார்த்தின பிரேரணார்த்தம் மாமாதேயம் ஹரிரயமிதி வியக்தமேவாபபாஷே. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சுக்ராச்சாரியர் மகாபலியை தானம் செய்வதிலிருந்து தடுத்தலை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கர்ப்பம் மிகுந்த மகாபலியிடம் நீ 3 அடி மண்ணினால் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னாயல்லவா? என்றால் 3 உலகங்களாலும் மகிழ்ச்சி அடையமாட்டான். 3 அடி மண்ணில் திருப்தி அடையாதவன் 3 உலகங்களை தந்தாலும் மகிழ்ச்சி அடையமாட்டான் என்று நீ சொன்னாய். உடனே மகாபலி நீ கேட்ட 3 அடி உனக்கு தானம் கொடுக்க விரும்பினான். அப்பொழுது சுக்ராச்சாரியர் வந்திருப்பது நீதான் என்று அறிந்து கொண்டு மகாபலியிடம் தானம் கொடுக்காதே என்று எச்சரிக்கை செய்கிறார். மகாபலியிடம் சுக்ராச்சாரியர் வந்திருப்பது ஸ்ரீஹரியே என்று இதுவும் மகாபலியின் மன தூய்மையை சோதிக்க உன்னால் தூண்டப்பட்டதே அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். याचत्येवं यति स भगवान् पूर्णकामोऽस्मि सोऽहं
दास्यां एव स्थिरमिति वदन् काव्यशब्दोऽभिदैत्यः विन्द्यावल्या निजदयितया तत्तभात्याय तुभ्यं चित्रं चित्रं सकलमपि स प्राप्य यथोय पूर्वम्. இந்த 5வது ஸ்லோகத்தில் மகாபலி மனைவியுடன் வாமனமூர்த்திக்கு தானம் செய்தலை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, சுக்ராச்சாரியர் மகாபலியிடம் வந்திருப்பது நீதான் என்று சொல்லியும் அவன் கேட்காததால் மகாபலியை ராஜ்யத்தை இழப்பாய் என்று சபித்து விடுகிறார். மகாபலி சுக்ராச்சாரியரிடம் நான் கொடுக்கத்தான் போகிறேன் என்று உறுதியாக இருந்தான். பிறகு சுக்ராச்சாரியரின் சாபத்தை பொருட்படுத்தாமல் தன் மனைவி விந்தியாவளி நீர் ஊற்ற உன் திருப்பாதங்களை அலம்பி உனக்கு மகாபலி அனைத்தையும் அர்ப்பணம் செய்து கொடுத்தானல்லவா, இது மிக ஆச்சரியம். இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். நிசந்தேகம் திதிகுலபதௌ த்வய்யசேஷார்ப்பணம் தத் வியாதன்வானே முமுச்சுர்ருஷய சாமரா புஷ்பவர்ஷம் दिव्यं रूपं तव च ततिथं पश्यतां विश्वभाजाम् उच्चैरुच्छ्रैव वृततवदीकृत्य விஸ்வபாண்டம். இந்த 6வது ஸ்லோகத்தில் மகாபலியின் பெருமையை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மகாபலி உனக்கு அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டான். இந்த மகாபலி அசுரர் குலத்தில் இருந்தும் யாசிக்க வந்தது நீதான் வாமனமூர்த்தியாக வந்திருக்கிறாய் என்று தெரிந்த பிறகும் சுக்ராச்சாரியரின் சாபத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் உடனே உனக்கு 3 அடி மண்ணை தானம் செய்தான். அப்பொழுது தேவர்களும் ரிஷிகளும் பூமாரி பொழிந்தார்கள். மகாபலி இப்படி தானம் செய்தவுடன் நீ வாமனமூர்த்தியாக மளமளவென்று உன் உருவத்தை ஆகாயத்திற்கும் பூமிக்கும் பெரிதாக வளர்ந்து விட்டாய் அல்லவா குருவாயூரப்பா. இந்த காட்சியை எல்லோரும் பார்த்தார்கள் இல்லையா குருவாயூரப்பான்? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். त्वत्पादाग्रं निजपदगतं पुण्डरीकोद्भवोऽसौ कुण्डितो यैरसि च पुनात्यज्जलं विश्वलोकान् हर्षोत्कर्षात् सुबहुननृते केचरैरुत्सवेऽस्मिन् फेरिं निघ्नन् भुवनमचरज्जाम्पवान् भक्तिशाली. இந்த 7வது ஸ்லோகத்தில் பிரம்மதேவர் வாமனமூர்த்தியின் சரணங்களை அலம்புதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ வாமனமூர்த்தி வடிவமாக ஆகாயத்தில் உன் ஒரு பாதம் அளந்து விட்டது. பிரம்மதேவர் தன் இருக்கையிலிருந்து உன் திருவடியின் நுனிக்கு கமண்டல தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தார். இந்த அபிஷேக நீர் எல்லா உலகங்களையும் மிகவும் தூய்மையாக்கியது. உலகளந்த பெருமாளின் திருவடிகளை பிரம்மதேவர் அலம்பும் காட்சியை தேவர்களும் முனிவர்களும் மிக உற்சாகமாக கண்டு களித்தனர். இந்த பெருவிழாவில் பக்தனான ஜாம்பவான் பேரிகை முழக்கி உலகம் சுற்றி வந்தான். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். तावत् दैत्यास्मनुमतिभृते बर्धुरारप्तयुद्धा देवो भेदैर्भवदनुचरैः सङ्कताभङ्गमापन् कालात्मायं वसति पुरतो यद्वशात् प्राग्जिता स्म किं वो युद्धैरिति बलिकिरातेदपाताळमापुः. இந்த 8வது ஸ்லோகத்தில் தேவர்கள் அசுரர்களை எதிர்ப்பதும் மகாபலி அவர்களை தடுத்து நிறுத்துவதையும் வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அசுரர்கள் தேவர்களை தாக்க வந்தார்கள். ஆனால் உன் தொண்டர்கள் அசுரர்களை எதிர்த்து தோல்வியுறச் செய்தார்கள். பிறகு மகாபலி அசுரர்களிடம் போரினால் என்ன பயன்? முன்னால் எந்த இறைவனின் பெருமையால் ஜெயிக்கப்பட்டோமோ அதே இறைவனே இப்போது நம் எதிரில் நிற்கிறார் என்று சொன்னான். இதை கேட்ட அசுரர்கள் பாதாளத்திற்கு சென்றார்கள் இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். பாஷைர்பத்தம் பதகபதினா दैत्यमुच्छैरवाती तार्तीकं तिशममपतं किं न विश्वेश्वरोऽसि पादं मूर्ध्नि प्रणय भगवन्नित्यकम्पं वतन्तं प्रह्लादस्तं स्वयमुपगतो मानयन्नस्तवित्वाम्.
இந்த 9வது ஸ்லோகத்தில் திரிவிக்ரமனின் பாதத்தை மகாபலி தன் தலையில் வைக்கும்படி வேண்டுகிறார். இதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, வர்ண பாசத்தால் கருடனை கொண்டு மகாபலியை நீ கட்டச் செய்தாய். அப்பொழுது மகாபலி ஆத்திரப்படவில்லை, சஞ்சலமடையவில்லை. உடனே நீ மகாபலியிடம் எனக்கு 3வது அடி மண்ணை கொடு நீ கேட்டாய். உலகங்களுக்கெல்லாம் நீ அதிபதி என்று சொன்னாயே, எங்கே 3வது அடி என்று கேட்டாய் அல்லவா குருவாயூரப்பா? அப்போது மகாபலி உன்னிடம், பகவானே, என் தலைமேல் உன் திருவடியை வைத்து அருள்க என்றார். சிறிதும் நடுக்கம் இல்லாமல் கூறினார். இந்த சமயம் மகாபலியின் பாட்டனார் பிரகலாதர் மகாபலியை பாராட்டிக்கொண்டு நேரில் வந்து உன்னை துதித்தார். இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். दर्पोचित्यै विहितमखिलं दैत्यसिद्धोऽसि पुण्यैर्लोकस्तेस्तु त्रिदिवविजयी वासवत्वं च पश्चात् मत्सायुज्यं भज च पुनरित्यन्वन् गृणाबलिं तं विप्रैः सन्तानितमकवर पाहि वातालयेश. இந்த 10வது ஸ்லோகத்தில் மகாபலிக்கு வாமனமூர்த்தி அருள் புரிதலை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், நீ மகாபலியிடம் உன் கர்வத்தை அழிக்கவே இவையெல்லாம் என்னால் செய்யப்பட்டது. நீ செய்த நல்ல செயலால் சித்தி பெற்றாய் என்று கூறினாய். மேலான சுதலம் உனக்கு என்னும் உலகம் உனக்கு கிடைக்கும்னு பலியிட்ட நீ சொன்னா இல்லையா? பிறகு இந்திரன் பதவியும் அதன் பின் என்னோடு சேர்ந்திருக்கும் தரிசனமும் உனக்கு கிடைக்கும் என்று நீ அருள் புரிந்தாய். இப்படி மகாபலிக்கு இவ்வளவு மேன்மையை கொடுத்த குருவாயூரப்பா, உலகில் உள்ள எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். குருவாயூரப்பனும் அப்படியே ஆகட்டும் என்று தலையை அசைத்து ஆமோதித்து உலக க்ஷேமத்தின் அறிகுறியாக இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டது. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द.